செய்தின்னு ஒன்று இல்லைன்னா நாட்டில் நடக்கிறது இதுவும் தெரியாமலேயே போயிடும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முரசு செய்தியின் யூடியூப் சேனல். நிச்சயமா சொல்ற, அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம். ஆனால் அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும், கர சேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததாக இருக்கட்டும், கர சேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர். அதனால் மிக தெளிவாக அதே மாதிரி ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும். அதனால் நிச்சயமாக அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது. கரசேவகை பாராட்டி இருக்கிறார், ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதனால் எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை. இல்லை, அதிமுக அவங்க அதே அதிமுகவோட கொள்கையில் அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுகிறவங்கலாம் எதிர்த்தாங்களா? இல்லை, குறுகிய வட்டம் இல்லை, இது பெரிய வட்டம். இது நாங்கள் அவரை இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்கள் பெரிய வட்டம், இது குறுகிய வட்டத்தில் தான் நீங்கள் அந்த அம்மாவை வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. நீங்க சொல்ற இந்துத்துவ தலைவருக்கும் அவங்க இந்துத்துவத்தை எதா பாக்குறாங்க, தொடர்ந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. காரணமான எதை பாக்குறாங்க? இல்லை, இந்துத்துவான அவங்க ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை. இந்த இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை. அந்த தான் அன்னதானம்னா என்ன, அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன. ஆக அதை அவர் செய்தார். அதனால் செய்தின்னு ஒன்று இல்லைன்னா நாட்டில் நடக்கிறது இதுவும் தெரியாமலேயே போயிடும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முரசு செய்தியின் யூடியூப் சேனல்.